உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆட்சி அமைக்க உரிமை கோரி விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்றபோது திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த கிரானைட் நிறுவன உரிமையாளர் விஷ்ணு ரெட்டி ஆகியோர் சென்றது சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனத்துக்கு உரியதாக மாறியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் தவேகவுக்கு 108 இடங்கள் கிடைத்துள்ளன. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் கிடைக்காததால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் நேற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக ஆளுநர் மாளிகைக்கு விஜய் மற்றும் அவரது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சென்றனர். அவர்களுடன் விஜய் நடித்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளரான கர்நாடகாவைச் சேர்ந்த வெங்கட் நாராயணாவும் ஆந்திராவைச் சேர்ந்த கிரானைட் நிறுவன உரிமையாளர் விஷ்ணு ரெட்டியும் சென்றிருந்தது சர்ச்சையாகியுள்ளது. அரசியல் ரீதியான ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்காக சென்றிருக்கும் போது ஒரு பட தயாரிப்பாளருக்கு என்ன வேலை என்று சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதேபோன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர செல்லும் போது எம்எல்ஏ கூட இல்லாத தயாரிப்பாளர் எதற்கு அங்கு செல்ல வேண்டும்? ஆளுநருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கும் வெளி மாநிலங்களை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கும் கிரானைட் நிறுவன உரிமையாளருக்கும் என்ன சம்பந்தம் என எழுப்புகின்றனர். இதனிடையே 2024ஆம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா வேறொரு தயாரிப்பு நிறுவனத்திடம் 4 கோடியே 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக ஹைதராபாத் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோன்று சென்னை மற்றும் ஆந்திராவில் கிரானைட் நிறுவன உரிமையாளர் விஷ்ணு ரெட்டிக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 2024ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி பண பரிவர்த்தனை முறைகேடுகள் தொடர்பான பல ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதும் தற்போது தெரியவந்துள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.